சுகர் சாப்பிட்டாதான் சுகர் வரும்னு யாரு சொன்னா? இதை சாப்பிட்டாலும் சுகர் வரும். ஒரு மேகி பாக்கெட்ல இருக்க மசாலால 2வது இன்கிரீடியன்டே சுகர் தான். அது டேஸ்ட கூட்டி நமக்கு ஆப்பு வச்சிருது. அது மட்டுமா, 1 டீஸ்பூன் கெச்சப்ல 1 டீஸ்பூன் சுகர் இருக்கு. அதையும் சாப்பிட்டுட்டு சுகர் கட்ல இருக்கேன்னு பெருமை பேசி திரிறாங்க. இதே மாதிரி பாஸ்தா சாஸ், ரெடிமேட் சூப்ஸ், ராக்கெட் சிப்ஸஸ், இந்த மாதிரி எல்லா ஜங்க் ஃபுட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் 5 இன்கிரீடியன்ட்ஸ்ல சுகரும் இருக்கு. அதெல்லாம் ஓகே, நான் ஹெல்தியான மல்டிகிரெயின் சிப்ஸ் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலயும் சுகர் இருக்கு. அத கார்ன் சிரப், கெமிக்கல் நேம் கொடுத்து ஹைட் பண்ணிருக்காங்க. சுகரோட அடிக்டிவ்னஸ்னால இப்படி சேவரி ஃபுட்லயும் மைல்டா சுகரை மிக்ஸ் பண்றாங்க. இது பெரிய கம்பெனிஸ் நம்ம கிட்ஸோட டேஸ்ட் பட்ஸ்ல சுகரை ட்ரெயின் பண்றாங்க. ஃபியூச்சர்ல அவங்கனால இந்த சுகர் கோட்டட் சேவரி ஃபுட்ஸ் இல்லாம சர்வை பண்ண முடியாது. இப்படி சுகர் ஆட் பண்றதுனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாம சர்வை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சோ அஸ் அ பேரண்டா நீங்க ஒரு ஃபுட் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதுல நோ ஆடட் சுகர் இருக்கான்னு பார்த்து வாங்கி கொடுங்க.